வணக்கம் உறவுகளே, எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னென்னு செய்யணும்னா, விஜய் சேதுபதி வாந்தி எடுத்து எடுத்து காட்டுகின்றார். திவ்யாவுக்கும் விக்ரத்துக்கும் திவாகருக்கும் அத்தோட கெனிக்கும் அந்த வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போன்றோம். ஏன்னு சொன்னால் 2வது ப்ரோமோ இன்றைக்கு இருக்கின்றது. கூப்பிட்டு எல்லாருக்கும் வாந்தி எடுக்கிற கணக்கு. அதற்கு முதல் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் கான் இருக்கின்ற அதையும் அமர்த்தி விடுங்க. அத்தோடு ஹாய் என்கின்ற பக்கத்தில் இருக்குது அதையும் அமர்த்தி விடுங்க. இப்போது வாங்க உள்ளுக்க போவோம். இப்போ செய்யுமெண்டா ஒரு வாந்தி இருக்கிற எனக்கு விக்ரமும் செய்து காட்டுவினோம். அதை இன்றைக்கு 2வது ப்ரோமோவில் என்ன செய்துக்கிறாருண்டா, விஜய் சேதுபதி அந்த வாந்தி இருக்கிறவரை செய்து காட்டுகிறார். இப்படித்தான் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது வாந்தி எடுத்தால் என்ன செய்வார்கள் அவர்கள், குழந்தை பிள்ளைத்தனமாக ஏன் இப்படி செய்திருந்தார்கள் என்று சொல்லி விஜய் சேதுபதி இந்த முறை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு பார்வதி என்ன செய்யுதுன்னு சொன்னால் கீழ்கண்ணாலேயே பார்த்து கொண்டிருக்கிறது. பார்வதி என்னென்று செஞ்சேன்னா, நீங்கள் என்னவும் சொன்னாலும் நாங்கள் கேமில் இப்படித்தான் விளையாடுவோம், ரோங்காக தான் விளையாடுவோம். அதுவும் விஜய் எஃப்சி இருக்குன்றதெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் கோவம். சும்மா ஒரு சின்ன ஒரு சட்னியை பார்வதியில் வச்சுட்டு போட்டது. அப்போ அதுக்கு கூட ஒரே சண்டை. அப்போ இன்றைக்கு என்னென்னு சொன்னால் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க, எஃப்ஜேயை கேள்வி கேட்க மாட்டார் விஜய் சேதுபதி என்று. ஆனால் அவரையும் கேள்வி கேட்குறார். அவரும் வாந்தி எடுத்த கணக்கு காட்டுகின்றார். இன்றைக்கு கனி, திவ்யா, மற்றது பாரு, அடுத்தது திவாகர், அடுத்தது விக்ரம், இவ்வளோ பேரையும் இன்றைக்கு வாங்குன்னு வாங்கிக்கிறார். பாரு முழிக்கிற அளவுக்கு இன்றைக்கு சேதுபதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அத்தோடு பார்வதி செய்கிறது எல்லாம் ரோங்காக தான் செய்யுது. அத்தோட சவுண்ட் வச்சு பேசுகிறது. அதோடு பேசுகிற வார்த்தைகள் ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் இல்லை. ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவள்லேருந்து வாயிலேருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கு விஜய் சேதுபதி வச்சு வாங்கி கொண்டிருக்கிறார். அத்தோடு சுவிசா இந்த முறை கெனி, சுவிசா, மற்றது அரோரா வெறுவாயின்னு சொன்னால் இன்றைக்கு விஜய் சேதுபதி அந்த கேமியை கொண்டு வச்சு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இதில் யாருண்டா பாரு அரோரா விளையாடினது சரியில்லை, இது ரோங்கா விளையாடிக்கிறான்னு சொல்லி எல்லாரையும் குற்றம் சொல்லுது. பாரு ஒரு தடவை இல்லை, யாரை பார்த்தாலும் நீ செய்கிறது சரியில்லை, நான் செய்கிறது தான் சரி. நான் இந்த பிக் பாஸ் பாரு சொல்லுது என்னென்னா, நான் வச்சது தான் சட்டம், பிக் பாஸ் வச்சது சட்டம் இல்லை. இப்போ இந்த கிழமை இவ்வளவு நாளும் பேசாமல் இருந்த விக்ரம் இந்த கிழமையிலிருந்து அதுவும் பாரு எனக்கு துவங்கி விட்டார். எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு வேற கிண்டல் பண்ணுறது, கேள்வி கேட்குறது, நையாண்டு செய்கிறது. அது என்னென்னு செய்யணும், இந்த முறை சபரி இருக்கலாம், சபரிக்கு இந்த முறை ரெட் கார்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ரெட் கார்டு இதுக்கு வச்சு கொண்டிருக்கிறார். யாருன்னு சொன்னால் விஜய் சேதுபதி வச்சு கொண்டிருக்கிறார் ரெட் கார்டு. ஆனால் இந்த முறை யாருக்கு ரெட் கார்டு கொடுக்குறாருன்னு தெரியல. ஆனால் இது கொடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக சபரிக்கு கொடுத்தே தான் ஆகணுமே. என்னென்னு சொன்னால் கேமன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெண்ணை காலால் அடுத்து இருக்கக்கூடாது. சரி, பாரு இல்லாமல் இன்னொரு பெண் இருந்திருந்தால் நீங்கள் அந்த பிக் பாஸில் என்ன செய்திருப்பீங்கள்? இப்போ பாரு தான் வாய் காட்டுதுன்னு சொல்லி எல்லோரும் சரி பாருக்கு என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இது அடித்தது நல்லதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே கட்டத்தில் அதே இடத்துல திவ்யாவுக்கு அடிச்சிருந்தா அந்த அவ்வளவு பேரும் என்ன செய்திருப்பார்கள்? அல்லது மற்றது பார்க்குறவர்கள் பிக் பாஸ்னாலும் என்ன செய்திருப்பினா? பார்வை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம விட்டுக்கிறார்கள். ஆனால் இது இன்றைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அத்தது எல்லாரையும் இந்த முறை கனி, திவாகர் பெரிய இது நடிப்பு அரக்கன்னு சொல்லி
இவ்வளவு நாளும் வெளியில் நடிப்பு இறக்கணும்னு சொல்லி கொண்டு இருந்தவர் இன்றைக்கு வந்து கமராக்கு முன்னாலே செய்யும்போது இப்போ மக்கள் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இரிட்டேட் வருது. என்ன இது, எந்த நேரம் பார்த்தாலும் நடிப்பறக்கன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கப்படுது. இதை வந்து நீங்கள் வெளியில் செய்யுங்க. இங்கே வந்தது என்னத்துக்கான பிக் பாஸுக்கு ஏன் நீங்கள் வந்தது? நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய விளையாட்டை காட்டுவதற்கு, மக்கள் அதை பார்ப்பதற்குத்தான் இந்த பிக் பாஸ் இருக்கின்றது. இதில் வந்து நான் நடிப்பறகன் இந்த நேரம் வந்து கமரா வந்து ஒரு கலைஞர் செய்ய திரும்பிடும். அவர் வந்து அவர் பேச வரும்போது கமரா திரும்பிடும். அப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய திறமையை கொண்டு வெளியில் காட்டுங்கள். ஆனால் இங்கே வந்து உள்ளுக்க நீங்கள் விளையாடுங்கள். அதன் காரணம் தான் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும். இந்த முறை யாரை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வெளியில் விடுவார்கள்? 2 பேர் இருக்குது எலிமினேட். யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.